பிடிக்காத ஒரு காய்கறி எடுத்து வாயில போட்டு துப்பி வாயையும் கழுவிக்கிங்க. சரி. 14 நாள்ல உங்களுக்கு அது மேல காதல் வந்துரும். எனக்கு புரியல சார். அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? பிடிக்காத ஒரு காய சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிடிக்காது ஒரு பாவக்கான்னு ஒரு காய். ஆனா இப்ப சாப்பிட பாவக்காய். ஆரம்பிச்சிருக்கேன். இப்ப சாப்பிட ஆரம்பிச்சு. ம். அந்த பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கலைன்னா, ஒரு சின்ன பாவக்காய் எடுத்து வாயில போடுங்க. சரி, ஓகே. கடிங்க. ஓகே. நாக்குல தடவுங்க. ஓகே. அப்புறம் கீழ தூக்கி போட்டுட்டு துப்பிட்டு வாய கழுவிக்கிங்க. ஓகே. 14 நாள் பண்ணுங்க. 15வது நாள் உங்களுக்கு பாவக்காய் பிடிக்கும். பிடிக்கும். உங்க நாக்குக்கு டேஸ்ட் வரதுக்கு 14 நாள் ஆகும். இது ஒரு சயின்டிஃபிக் ட்ரெய்னிங். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பாவக்காய் தான் ஏற்கனவே சாப்பிடுறீங்களா? நான் இப்ப அதனால அத சாப்பிடுற ட்ரை வேற பண்ணாத எதனா காய ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாப்பிடாத காய். ஆமா. உங்கள ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை சரிங்க எனக்கு. சார். ஓகே. இந்த காய்ல கிரீன் ஆப்பிள தவிர இந்த 4 காய் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? நான் ட்ரை பண்ணதில்ல சார். அந்த ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டேட்டோ ஜப்பான்லயும், அமெரிக்காவிலயும், யூரோப்லயும் இருக்கு. சரி. என்ன வித்தியாசம்னா, 1410 மடங்கு வைட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. 410 மடங்கு. 1410 மடங்கு. சோ வருடத்துக்கு 2 முறை இத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை வராது. வராது. அந்த சாம்பார்ல இந்த கிரீன் ஆப்பிள வாங்கி ம். கட் பண்ணி போடுங்க. ஓ! சரி, ஓகே. போட்டீங்கன்னா, இது என்சைம கிரியேட் பண்ணுது. ஓ! அப்படியா? ஆமா. ஓகே. நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா சார்? நான் ட்ரை இல்ல. ஆ. கடந்த சூப்பர். 15 ஆண்டுகளாக இந்த ஆப்பிள் சாம்பார் தான் சாப்பிடுவேன். இது இந்த வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கங்க. சரி, ஓகே. வள்ளிக்கிழங்கு உங்க உடம்புக்கு நல்லது. சாதா உருளைக்கிழங்குக்கும், வள்ளிக்கிழங்குக்கும் கலோரி வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ரைட். வள்ளிக்கிழங்கு இனிப்பா இருக்கிறதுக்கு காரணம் இதுல இருக்க என்சைம். ம். ஆனா, நம்ம ஊர்ல இருக்கிற வள்ளிக்கிழங்கு விட இது ஆரஞ்சு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு பேரு. ஓகே. இந்த ஆரஞ்ச் ஸ்வீட் பொட்டேட்டோ ஜப்பான்லயும், அமெரிக்காவிலயும், யூரோப்லயும் இருக்கு. சரி. என்ன வித்தியாசம்னா, 1410 மடங்கு வைட்டமின் ஏ இதுல அதிகமா இருக்கு. 410 மடங்கு. 1410 மடங்கு. சோ வருடத்துக்கு 2 முறை இத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்ணுல பிரச்சனை வராது. வராது. ஓகே. விலையும் ஒண்ணு தான். இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மொபைல பார்த்து கண்ணு கெட்டு போயிருது. அப்ப இந்த மாரி நல்ல காய்கறிகளும், நல்ல உணவுகளும் எடுக்கும்போது டெஃபினட்டா வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஆமா. இது வந்து பட்டர் நட் ஸ்குவாஷ். இது. எது? இதுவா? ஓகே. ஓகே. இதுல நெறைய பாலிஃபினால்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. உள்ள ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஓகே. அப்புறம் கட் பண்ணி கொண்டு வர சொல்றேன். ம். அப்ப நீங்க பார்க்கலாம். சரி, ஓகே. இதையும் சாம்பார்ல போடலாம். இது வந்து இந்த இது வந்து பர்பிள் சர்க்கரை ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே. இது ஜப்பான்ல இத யூஸ் பண்றாங்க. இந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோல சரி. ஆந்த்ரோசைனின் இருக்கு. ஓகே. இந்த ஆந்த்ரோசைனின் கருப்பு உளுந்தில் தோல்லயும் இருக்கு. ஆ. ப்ளூபெர்ரிலயும் இருக்கு. ப்ளூபெர்ரில இருக்கு. ஆமா. ம். ப்ளூபெர்ரி சாப்பிட முடியாதவங்க இத சாப்பிடலாம். சரி. ஓகே. அல்லது ஒரு காய்கறியா சாப்பிடலாம். இந்த காய சாதாரண உருளைக்கிழங்கு பொரியல் மாரி பண்ணிடலாம். ஜஸ்ட் லைட்டா வதக்கி அப்படியே சாப்பிடலாம். ஆ. பட் ஆனா டேஸ்ட் வைஸ்ல எல்லாமே வந்து டேஸ்ட் அத விட அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும். ஓகே. இந்த கபோச்சான்றது இது வந்து ஜப்பனீஸ் காய். இந்த காய். ஆமா. ஓகே. ம். இத தோலோட சாப்பிடலாம். ஓகே. இதுல பலவிதமான நற்பயன்கள் இருக்குது. இந்த காய இந்தியாவுக்கு அறிமுகம் செய்கிறோம். நல்ல விஷயம். ஆமா. இந்த காய நீங்க ஜப்பான்ல வாங்குனீங்கன்னா, ரூ. 1600 கிலோ. 1 கிலோ சார்? 1 கிலோ. அப்பா! ஓகே. நம்ம ஊர் மக்கள் ஜப்பான் போறத விட அடிக்கடி சிங்கப்பூருக்கும், துபாய்க்கும் போறாங்க. ஆமா. அது அங்கேயும் போய் வாங்கிடாதீங்க. ஓகே. அங்க கிலோ ரூ. 1200. ம். நம்ம ஊர்ல ரூ. 200. ஓகே.